அவர் இன்றைக்கு இந்த நாட்டுக்கு விட்டு சென்றிருக்கிறபடி அந்த தஞ்சை பெரிய கோயில், அதில் இருக்கிற சிவபெருமான். ஆக அனைத்திற்கும் ஆன்மீகம் தான் உச்சமாக இந்த தேசத்திலே இருந்திருக்கிறார். அனைத்திற்கும் தெய்வீக நம்பிக்கை தான், தெய்வ நம்பிக்கை தான் உணர்த்தி இருக்கிறார். ஆக இந்த ஏக தேசத்தை, இந்த பாரத பூமியை, ஒட்டுமொத்தமாக இருக்கிற இந்த தேசம் ஒரு காலத்திலே தேசியத்தாலும் தெய்வீக நம்பிக்கையாலும் ஒன்றுபடுத்தப்பட்டு தான் இந்த தேசம் இயங்கி இருக்கிறது. பல மன்னர்களால் ஆளப்பட்டிருக்கலாம். வடபுலத்திலே ரஜபுத்தர்கள் ஆண்டிருக்கலாம், ரஜபுத்திலே மௌரியர்கள் இருந்திருக்கலாம், குப்த ராஜ்யம் இருந்திருக்கலாம். இப்படி தென்னாட்டிலே பல்லவ சாம்ராஜ்யம் இருந்திருக்கலாம், சோழ சாம்ராஜ்யம் இருந்திருக்கலாம், சேர சாம்ராஜ்யம் இருந்திருக்கலாம், பாண்டிய சாம்ராஜ்யம் இருந்திருக்கலாம். எல்லா சாம்ராஜ்யங்களும் தெய்வ நம்பிக்கையிலே தான், அந்த ஒழுக்கத்தின் அடிப்படையிலே தான் இந்த தேசம் இயங்கி இருக்கிறது. அப்பொழுது இந்த நாட்டிலே, இந்த தேசத்திலே உலகத்திற்கு வழிகாட்டக்கூடிய பல்வேறு கலாச்சாரத்தை தந்திருக்கிறோம்.